அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மார்கழி மாதத்திலே இந்த சிறந்த அந்த காலத்தில் இறைவனுடைய வழிபாடு தனிச்சிறப்பு பெறுகிறது. இந்த வருடம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டிற்கு உரியதுதான் என்றாலும் சிறந்த மாதங்கள் என்று சிலவற்றை சொல்லி, விழா காலங்கள் என்று சிலவற்றை சொல்லி, குறைந்தபட்சம் இந்த நாளிலாவது இறைவனை வழிபட வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுவார்கள். அந்த குறிப்பிட்ட நாளிலே இறைவன் யாரோ ஒரு அடியாருக்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தியும் அவரிடம் அருள் வழங்கியுமாக நடந்த அந்த புராண நிகழ்ச்சியை நினைவில் கொண்டு அப்படி ஒரு நாளை பண்டிகை நாளாக, விரத நாளாக அறிவித்து அதை இன்று வரையிலும் நாமும் கடைபிடித்து வரப்பார்க்கிறோம். அந்த விதத்தில் எல்லா மாதங்களிலும் பண்டிகைகள் நிறைந்து இருந்தாலும் மார்கழி மாதம் தனிச்சிறப்பு பெறுகிறது. அந்த பனிக்காலம் முடிந்து தை மாதம் ஆகிற அந்த வெயிலினுடைய தொடக்கம், அதுவும் கூட வெயில் காலம் இல்லை, அதனுடைய தொடக்க காலம்தான். அது இரண்டும் சந்திக்கக்கூடிய வேளை. இருண்டிருக்கக்கூடிய பனிக்காலமும் பனிமூட்டமாக இருந்து பார்வையை மறைக்கும் அளவிற்கு அடர்த்தியாக இருக்கும் அந்த பனிக்காலம் அது முடிந்து ஞான ஒளியாக சூரிய கிரணங்கள் புதியதாக பாயக்கூடிய காலம். அதனால்தான் இந்த சந்திக்காலம்னு சொல்லுவாங்க. இது இரண்டும் சந்திக்கும் காலம். இருள் முடிந்து அங்கே ஒளி பிறக்கக்கூடிய காலம். அப்படியான இந்த மார்கழி மாதத்தை இன்னும் சிறப்பாக இறை வழிபாட்டிற்கு முதன்மை பெறும் அளவிலே வைத்து ஆலயங்களில், அதுவும் விடியல் வேளையிலே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே தனுர்மாதத்திற்கு என்று சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செய்து அடியார்கள் போய் அங்கே இறைவனை அந்த காலை பொழுதிலே பாடி துதித்தும் வீதிகளிலே திருநாமங்களை சொல்லிக் கொண்டு வந்தும் திருவெம்பாவை முதலிய பதிகங்களை பாராயணம் செய்தும் இசையாக ஓதியுமாய் இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில்தான் வரும் ஆருத்ரா தரிசனம், ஆதிரை நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அந்த ஆதிரை திருநாள் அதற்கு தனிச்சிறப்பு சொல்லப்படுகிறது. அதிலும் சிதம்பர க்ஷேத்திரத்திலே அந்த திருவாதிரை திருநாள் இன்னும் சிறப்பு பெறுகிறது. அது என்ன சிதம்பர ஸ்தலத்திற்கு சிறப்பு? அந்த தலத்திற்கு முதலிலே தில்லைவனம் என்றுதான் பெயர் இருந்தது. தில்லை மரங்கள், மரத்திலே ஒரு வகை அது. இன்றைக்கும் கூட அந்த பிச்சாவரம் பகுதியிலே இருக்குமே அந்த தில்லை மரங்கள், அதனுடைய சிறப்பு. அந்த தில்லை மரங்கள் நிரம்பி இருந்த பகுதித்தான் இங்கே தில்லை நகரமாக இன்று நமக்கு காட்சி தருகிறது. அந்த தலத்தில் பதஞ்சலிக்கும் வியாக்ரபாதருக்குமாக நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவத்தை நடித்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். தாண்டவங்களிலே பல்வேறு வகைகள் உண்டு. சிவபெருமான் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காரணத்திற்காக பல்வேறு வகையான தாண்டவங்களை புரிகிறார். அந்தந்த தாண்டவங்களும் ஒரு தாத்பரியத்தை சார்ந்து வருவது. ஒவ்வொரு தாண்டவத்திற்கும் ஒரு காரணமும், அதை யாருக்காக அருளினார், எக்காலத்தை அருளினார் என்பதையெல்லாம் புராணங்கள் தொகுத்து சொல்ல பார்க்கிறோம். அந்த விதத்தில் தில்லையிலே அம்பலம் என்றழைக்கப்படும் அந்த மேடையிலே பொன்னால் கூரை வேய்ந்த அந்த இடத்திலே பதஞ்சலி வியாக்ரபாதர் ஆகிற இரண்டு முனிவர்களுக்காக வேண்டி சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அந்த ஆனந்த தாண்டவத்தின் சிறப்பு, அவருடைய வலது திருவடியை பீடத்திலே ஊன்றியும் இடது திருவடியை தூக்கி வீசி ஆடியும் வலது கீழ்கரத்தால் அபயம் என்று, பயப்படாதே நான் இருக்கிறேன் என்பது போலே கரத்தை வைத்து கொண்டும் இடது கீழ்கரத்தை மார்பிற்கு குறுக்கே வீசி ஆடக்கூடிய வேகத்திலும் வலது மேல் கரத்திலே ஒரு டமருகம், ஒரு சின்ன உடுக்கை, அதை தமிழிலே உடுக்கைன்னு சொல்கிறத விட துடி என்று சொல்லணும். அந்த வாத்தியத்திற்கு துடி என்று பெயர். சின்ன அளவிலே இருக்கும். அதை கையில் ஏந்தியும் இடது மேற்கரத்தில் அக்னியை ஏந்தியும் காட்சி தருவார். இதில் துடி வைத்திருக்கிறார் அல்லவா அந்த வாத்தியம், அதிலிருந்து ஒலி எழும்பும். அதை வைத்து அடிக்கும் போது, அதை இப்படியும் அப்படியுமாக ஆட்டி அசைக்கும் போது அதிலிருந்து நாதம் புறப்படும். நாதத்திலிருந்து தான் எல்லாம் பிறந்தது என்பதினாலே இறைவன் செய்யக்கூடிய அந்த படைப்பு தொழிலுக்கான குறியீடாக அந்த துடியை எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்தது, படைத்த பொருளையெல்லாம் காக்க வேண்டும். காத்தல் என்று சொல்லுகிறோமே, அந்த இரண்டாவதாக இறைவன் செய்யக்கூடிய செயல் காக்கும் தொழில். அதை காண்பிக்கும் விதமாகத்தான் கீழ் இடது கரம் அபயம் என்று காண்பித்து கொடுத்து, அஞ்சேல் என்று சொல்லும் விதமாக, இறைவா இந்த உலகம் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது, மூப்பு என்னை துரத்துகிறது, அதனால் ஏற்பட்ட பயம் என்னை துரத்துகிறது என்பவருக்கு பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய அந்த கரங்கள், அபயகரம் நீட்டியிருக்கிறார் அல்லவா, அது காக்கும் தொழிலை குறித்தும். படைத்தும் காத்த பொருட்கள் அதனுடைய அந்த சுழற்சி காலம் நிறைவுறும் போது சம்ஹாரம் செய்யப்பட வேண்டும். அது அழிந்துபட்டு போய் மறுபடியும் புதிதாய் உதிக்க வேண்டும் அல்லவா, அந்த பொழுது சங்காரச் செயல்
சம்ஹாரத்தை சிவபெருமான் தான் செய்கிறார். ருத்ரன் என்றொரு வடிவை நியமித்து அவர் மூலமாக அந்த சங்காரத்தை செய்தருளுகிறார். அதை இன்னும் தமிழிலே அழகாக சொல்ல வேண்டுமென்றால் ஒடுக்குதல் என்று சொல்லலாம். அது அழித்தல் என்பதை விடவும், அழித்தல்னு சொன்னால் ஏதோ நன்றாக இயங்கக்கூடிய ஒன்றை அழித்து விட்டார் என்பது போலே ஆகும். அது அழித்தல்னா அதை நாசக்காரியத்திற்கு ஆட்படுத்துவது இல்லை, அதை பிரயோஜனப்படாத அளவிற்கு தள்ளுவது இல்லை. இங்கே ஒடுக்குதல் என்பதுதான் சரியான சொற்பிரயோகமாக இருக்கும். ஒடுக்குகிறார், தன்னுள்ளே எல்லாவற்றையும் ஒடுக்கி தன் திருமேனியிலே எல்லாவற்றையும் இந்த சாம்பர் பொடியாகவே திருவெண்ணீற்று பொடியாகவே தரித்தபடிக்கு இருக்கிறார். அதனால் அதை ஒடுக்குதல் என்று சொல்லலாம். அந்த ஒடுக்கும் செயலை குறிக்கும் விதமாகத்தான் மேல் இடது கரத்திலே அக்னியை ஏந்தியிருப்பார். உள்ளங்கையிலே இப்படி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்னி ஜுவாலையை கையில் ஏந்தியிருப்பார் அல்லவா, அது அழிக்கும் செயலை குறித்து. நான்காவதாக ஒரு தொழில் உண்டு. நாம் எல்லாம் பிரபலமாக படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூன்றைத்தான் கேள்விப்பட்டிருப்போம். இறைவன் ஐந்தொழில் புரிவார் என்பதை தேவார வரிகளிலும் திருவாசகத்திலும் இன்னும் அநேக சாத்திரங்களிலும் சொல்ல பார்க்கிறோம். 5 தொழில், 5ஐயும் சிவபெருமானே நின்று செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது ஒடுக்குதல், 4வது தொழில் மறைத்தல், 5வது அருளல். படைத்து காத்து ஒடுக்கி என்று அந்த சுழற்சியிலேயே இருந்துவிட்டால் அதில் சென்று சிக்கியிருக்கும் உயிர்கள் மீண்டு அதிலிருந்து கடந்து பிறப்பிறப்பாகிற சுழற்சியிலிருந்து கடந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டுமே. அதற்கான காலம் வரும்போது அதுவரையிலும் மறைக்கப்பட்டிருந்ததாயிருந்த ஞானம் தெளிவாக்கி அருளுவான். அந்த மறைத்தலும் அருளலும் 4, 5வது தொழிலாக முறையே கொள்ளப்படுகின்றன. அந்த விதத்தில் ஊன்றியிருக்கக்கூடிய திருவடி, வலது திருவடியை கீழே பீடத்திலே ஊன்றியிருப்பார். அங்கே என்ன இருக்கும்னு பார்த்தா நேரே பீடத்தில் காலை வைத்திருக்க மாட்டார். அந்த திருவடி பீடத்திற்கும் திருவடிக்கும் நடுவே ஒரு சின்ன குழந்தை போலே ஒரு வடிவத்தை காண்பித்திருப்பார்கள். இறைவன் அந்த வடிவத்தின் மேலே தன்னுடைய வலது திருவடியை ஊன்றி நிற்பார். யார் அது? ஒரு குழந்தையாது? அது குழந்தை இல்லை, அது ஒரு வடிவமைப்பு. அதற்கு முயலகன் அல்லது அவருக்கு முயலகன் என்று பெயர். முயலகன் என்று சொல்லப்படுவது ஒருவித மயக்கம், கலக்கம், தெளிவின்மை, எப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அது எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அறியாமை, அந்த அறியாமையால் விளையக்கூடிய ஆணவம், இது எல்லாவற்றையும் குறிப்பதாகத்தான். குறிப்பாக அறியாமை, அறிவற்றிருக்கக்கூடிய தன்மை. இந்த அறிவென்ற ஒன்று வந்துவிட்டால், ஞானம் வந்துவிட்டால் தெளிவு பிறந்துவிடும். அதுவரையில் அறியாமையிலே மூழ்கி இருக்கும் போது அதனால் ஆணவமும் வெளிப்பட்டு அடாத செயல்களெல்லாம் செய்துத்தான் துன்பத்திலே சிக்கிக் கொள்கிறோம். அதிலிருந்து நம்மை அதை மறைத்து அறியாமையை போக்கி அருள் வெளியாலே ஞானத்தை கொடுத்து, அதனாலே 4வது தொழிலாய் மறைத்தல் என்ற ஒன்றை செய்கிறார். அதைத்தான் ஊன்றி இருக்கக்கூடிய அந்த திருவடி காண்பிக்கிறது. 5வது தொழில் அருளல், அருளக்கூடிய தன்மை. தன்னையே நாடி வந்த உயிர்களுக்கு இறைவன் அருளுகிறானே, அதை எதன் மூலமாக வெளிப்படுத்துகிறான் என்றால் இடது திருவடியை தூக்கி வீசி ஆடுகிறார் அல்லவா, உயர்த்திய அந்த திருவடி, தூக்கியாடும் திருவடி, அதற்கு குஞ்சிதபாதம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அப்படி உயர்ந்து இருக்கக்கூடிய தூக்கிய திருவடியின் மூலமாக அருளும் தன்மையை காண்பித்து கொடுக்கிறார். இந்த விதத்தில் தன் திருவுருவிலேயே அமைந்தபடிக்கு அந்த சிற்ப லட்சணத்தில் பொருந்தியபடியே 5 தொழிலையும் இறைவன் தானே செயல்படுத்துவதை தெளிவுபடுத்துகிறார். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்று இந்த 5ஐயும் அங்கே நமக்கு செய்து காண்பிக்கிறார். இதுதான் நடராஜருடைய வடிவத்தின் தாத்பரியம். அந்த ஆனந்த தாண்டவ நடராஜ வடிவத்தை எல்லா செயலுக்கும் வழிபாடு செய்யலாம், எது வேண்டுமெனாலும் அவரிடம் பெறலாம். ஏதோ நடராஜ பெருமானை வழிபட்டாலே இந்த உலக இன்பமெல்லாம் துறந்தவர்கள்தான் வழிபட வேண்டும் என்றும், இதை கடந்து போய் முக்திக்கு கோலி இருப்பவர்கள்தான் அவரை வழிபட வேண்டும் என்றெல்லாம், அவரை வழிபட்டால் இங்கே இருக்கும் காலத்தில் நமக்கு தேவையான செல்வ முதலியவற்றை தரமாட்டார் என்பது போன்றெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் பலதும் உண்டு. அதையெல்லாம் கொஞ்சமும் கருத்தில் கொள்ளக்கூடாது. நடராஜ பெருமானுடைய வடிவம் பரம மங்களமான வடிவம். சிவன் என்ற சொல்லே மங்களம் என்ற பொருளிலேயும் வருகிறது. வடமொழியிலே மங்களம் என்ற பொருள் நேரடியாக இருக்கு. பெயரிலேயே பரிபூரணமாக மங்களத்தன்மை சூட்டி இருப்பவனான பெருமான் அவனை வழிபட்ட அன்பர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொன்னும் பொருளுமெல்லாம் வாரி கொடுக்கக்கூடியவர். சிவபூசையினாலேயே எல்லாவற்றையும் தான் பெற்றேன்னு ஊவே சுவாமிநாத ஐயர் அவருடைய எஞ்சரித்திரத்தில் சொல்றார்.
அந்த அளவிலே நடராஜ வடிவத்திற்கு ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. அந்த நடராஜ பெருமானுடைய திரு உருவத்தை மார்கழி மாதத்திலே வரக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரத்தில் சிறப்பாக வழிபாடு செய்கிறோம். அதுவும் மார்கழியில் மார்கசிரீஷம் என்று சொல்லப்படும் மிருகசிரீஷ நட்சத்திரம் அன்றுதான் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். அந்த மிருகசிரீஷம் முடிந்து ஆதிரை திருநட்சத்திரம் தொடங்கக்கூடிய காலத்திலே அவர் ஒரு தரிசனம் தருவார். இதை யாருக்காக செய்கிறார் என்று பார்த்தால், நடராஜ பெருமானுடைய பெரும் அடியவர் ஒருத்தர், பக்தர் சேந்தனார் என்றவருக்கு பெயர். அந்த தில்லை சேந்தன் பரம ஏழை. அவரிடம் பெரிய அளவிலே தொண்டு செய்வதற்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தன்னால் முடிந்தவற்றை சேகரித்து அதை பக்குவப்படுத்தி சமைத்து பதார்த்தங்களாக்கி அடியாருக்கு இறைவனுக்கு என்று எப்போதாவது வழங்கும் தொண்டை பெரிய அளவிலே செய்து வந்தார். அவர் ஒரு நாள் நடராஜ பெருமானுக்கு இன்று கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வருந்திய நிலையில் வீட்டில் இருந்த அரிசியை வறுத்தும் இடித்தும் அதிலே வெல்லம் கலந்து பிட்டமுது செய்து வேக வைத்து அதை பிட்டமுதாக்கி சிவபெருமானுக்கு கொண்டு போய் கொடுப்போம் என்று நடராஜ பெருமானுடைய சன்னதிக்கு ஓடிச் சென்றார். பல தரங்கல்களையும் கடந்துத்தான் சென்றார். அவர் செல்லும் முன் கோயில் நடை அடைத்து சாத்திவிட்டாகியது. ஐயோ, பெருமானுக்காக கொண்டு வந்ததாயிற்றே, இன்று ஒரு நாள் பெருமானுக்கு எந்த தொண்டும் செய்யாமல் போனேனே என்று நொந்து அழுதாராம். நடராஜ பெருமான் பூட்டிய கோயிலின் உள்ளே இருந்தே அந்த பிட்டமுதை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வேண்டி அந்த இரவு வேளையில் கோயிலில் திரும்பிய திசையெல்லாம் பிட்டமுதின் மனம் பரப்பி அவர் திருமேனியிலே உண்ட பிட்டமுது சிதறியிருக்கும்படியாக செய்து கோயில் மணி ஓசை எழுப்பி தான் அவர் கொடுத்த அந்த அன்பு பிரசாதத்தை, அந்த அன்பான அர்ப்பணித்த அந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அங்கீகரித்து காண்பித்தருளினார். அந்த அடியவருக்காக வேண்டிதான் ஆருத்ரா தரிசனம். அந்த தரிசனத்தின் பிட்டமுதுக்கு சிறப்பு தருவது எதனால் என்றால் இதுதான் காரணம். அந்த அடியவர் மிகவும் பார்த்து அவருக்கென்று தன் ஏழ்மை நிலையை கருத்தில் கொள்ளாது தன்னால் இயன்றவற்றை கொடுக்கிறேன் என்று ஆசையோடு சமைத்து வந்த எளிமையான அந்த நைவேத்தியத்தை மிகவும் போக்கியமாக ரொம்பவும் அனுபவித்து அதை சாப்பிட்டு அருளினானா. என்ன முடியுமோ அதை பெருமானுக்கு மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக கொடுக்கும் போது அதை உயர்ந்த நிலையில் வைத்து கொண்டாடி பெற்றுக்கொள்ளுவது நடராஜ பெருமானுடைய சிறப்பு. அந்த சிறப்பைத்தான் ஆருத்ரா திருநாளிலே நடராஜ பெருமான் உலகமே கண்டு வியக்கும் விதமாக அதிசயமாக நிகழ்ப்பித்து காண்பித்தார். அதனால்தான் மார்கழி திருவாதிரை நாளிலே பிட்டமுது செய்து வழிபாடு செய்கிறோம். இப்படி அடியவர்க்கு எளியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வடிவங்களில் நடராஜ வடிவம், ஆருத்ரா தரிசனம் என்பது நமக்கு இறைவனோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய விட்டு ஒழியாத தொடர்ந்து வரக்கூடிய பந்தத்தை நிலைநிறுத்தி காண்பிப்பது போன்ற ஒரு வழிபாடு. அன்றைய தினம் எல்லா அன்பர்களும் ஆலயங்களுக்கு சென்று நடராஜ பெருமானுடைய திருமேனியிலே ஈடுபட்டு அவரை துதித்து நலங்களையெல்லாம் பெறலாம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.